வங்கக்கடலில் நீடித்து வந்த மோந்தா புயலானது நேற்று 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் மசிலிப்பட்டினம் அருகே இரவு நேரங்களில் கரையை கடந்தது. அதிகபட்சமாக ஓங்கோலில் 24 சென்டிமீட்டரும், காற்றோடைய வேகம் பார்க்கும்போது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகம் பதிவாகியிருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த புயலானது அடுத்து வரக்கூடிய 6 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுக்குறையக்கூடும். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த மேகமூட்டமானது தற்போது தெளிவு காணப்பட்டு தெளிவான வானிலை நம் தமிழ்நாட்டில் நீடிக்கிறத இந்த ஒரு செய்திக்குள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும். தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு வாரத்திற்கு பார்க்கும்போது வடகிழக்கு பருவமழை தொய்வு நிலையில் இருக்கக்கூடும். குறிப்பாக 8ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த 8ஆம் தேதி வரைக்கும் பார்க்கும்போது வெப்பச்சலன மழை காணப்படும். வெப்பச்சலன மழையானது இன்னிலிருந்து 29ஆம் தேதியிலிருந்து காணப்பட்டு 3ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே காணப்படும். 3ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் வெப்பச்சலன மழை காணப்படும். குறிப்பாக உள் மாவட்டங்களில் காணப்படும் மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், தஞ்சாவூர், திருச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, கரூர், திருப்பூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வருகின்ற 6ஆம் தேதிக்குள் வெப்பச்சலனம் காரணமாக மழை காணப்படும். 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதிக்குள் இடைப்பட்ட நாட்களில் பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் தேதிக்கு மேலே குறிப்பாக 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தொடங்கக்கூடும். கிழக்கு திசை காற்றானது மீண்டும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் 10ஆம் தேதிக்கு மேலே மீண்டும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.